தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்தது. பாதிப்பு ஏற்பட்ட இடங்களுக்கு அதிகாரிகள் சென்று மீட்புப் பணிகளை துரிதமாக மேற்கொண்டு வருகின்றனர். வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் 3வது நாளாக நேற்றும் விட்டு மழை பெய்தது. பட்டினப்பாக்கம், அடையாறு, கிண்டி, வேளச்சேரி, வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் மழை கொட்டியது. தொடர் மழையால் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் 1வது வார்டிற்குட்பட்ட கலைஞர் நகரில் உள்ள 100 குடியிருப்புகள் நீரில் தத்தளிக்கின்றன. பால், காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட எளிதாக வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தண்ணி ஒரு வாரமா இருக்கு. ரொம்ப பள்ளமேடு ஜாஸ்தியா இருக்கு. பாம்பு, பூச்சி நிறைய போகுது. பசங்களாம் கூட்டி ஸ்கூல் கடைக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி போறதுக்கு எந்த வழி இல்லை. தண்ணி கொஞ்சம் எடுத்து போற அளவுக்கு சரி பண்ணி விட்டாங்க, நல்லா இருக்கும். மழை ரொம்ப தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் போக போக தண்ணி இருக்குதான் செய்யுது. மக்கள் எல்லாரும் இங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் நைட்ல கரண்ட் போச்சுன்னா இந்த பக்கம் இன்னும் நடந்து கூட போறதுக்கு கஷ்டமா இருக்கும். எப்ப வெயில் அடிச்சு அப்பதான் இந்த தண்ணி ட்ரை ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அரக்கோணத்தில் 16 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் 6வது வார்டு பகுதியில் சுமார் 20 வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் தேங்கிய மழைநீர் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா பேருந்து நிறுத்தத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையில் தேங்கி நின்ற மழைநீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீரை அகற்றும் பணியை ஆட்சியர் ஆய்வு செய்தார். திண்டிவனத்தில் காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வாக் நகர், இந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் 7 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை கொட்டியது. இதனால் அரூரில் இருந்து தீர்த்தமலை செல்லும் சாலையில் வீரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தின் அருகே சாலையில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தது. தொடர் கனமழையால் தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.